சரி கொடுத்துரு, நானே பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ப்ரோ கபடி லீக் ஆரம்பிக்க போகுது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லா வீடியோவும் ப்ரோ கபடி லீக் போட்டு நிறைய வந்து எக்கச்சக்கமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கையில் தமிழ் தலைவாஸ் பற்றி நிறையா சொல்லுங்கள் எல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ முழுக்க உங்களுக்காக மட்டுமே தான். ஸோ தமிழ் தலைவாஸோட என்னதான் ஒரு பயங்கரமான டீமாக இருந்தாலும் இப்போ வந்து நிறைய இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஏன் ஓப்பனாக வெளிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ என்னதான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான டீமாக இருந்தாலும் ஒரு டீமுக்கு வந்து ஸ்ட்ராங் ஜோன் இருக்கும், வீக் ஜோன் இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து தமிழ் தலைவாஸ் இந்த வாட்டி எப்படி வந்து பயங்கரமாக தயாராகி வந்திருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக முழுக்க தமிழ் தலைவாஸ் ஃபேனாக சொல்ல போகிறான். இந்த வீடியோக்கு இன்ட்ரோ நான் சொல்லவா? தமிழ் தலைவாஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் ஃபார் PKL சீசன் 11 இந்த வீடியோவில் உங்களுக்காக. வீடியோக்குள்ள போகலாமா? அவ்வளவுதான். ஆலிநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டியருடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் ஃபேனாக வந்திருக்கிறான். நானுமே அதான். பட் ஆனால் இருந்தாலும் நிறைய ஃபேன் அப்படின்ற அளவுக்கு நான் பேச போகிறது கிடையாது. அவங்களோட வீக்னஸும் நான் சொல்ல தான் போகிறேன். அந்த டீம் தோக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். ஸோ கபடி ஃபேனாக நான் பேச போகிறேன். ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு தமிழ் தலைவாஸ் வீக்னஸ் சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்களா? வீக்னஸ் இருக்குன்னா சொல்ல தானே செய்யணும். ஓஹோ, தமிழ் தலைவாஸ் எல்லாரும் ஏற்றுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ பொதுவாக தமிழ் தலைவாஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் யூனிட் பயங்கரமாக இருக்கும். அட்டாக்கிங்கில் தான் ஏதோ ஒரு மௌனா ரைடர் எல்லாமே மிஸ்டேக்காக இருந்துட்டு இருந்து அது இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் எடுத்ததுக்கப்புறமா அதுவும் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சூப்பர் சரியாயிடுச்சு. சச்சின் தான் இருக்கேன் நான். சச்சின் ரஞ்சித் உள்ள எடுத்ததுக்கப்புறம் அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங் அஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது அட்டாக்கிங் ஸோ சூப்பராக வச்சிருக்காங்க. பேக்கப்புமே நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகே, அதெல்லாம் நம்ம கண்டென்ட் அப்படியே பேச தெரிஞ்சுப்போம். சரி, ஓகேப்பா. ஆரம்பிச்சது நீ வீக்னஸ் தான் ஆரம்பிச்ச, அதனால வீக் ஜோனை பற்றியே சொல்லு. வீக்னஸ்ல இருந்து போயிடுவா? சொல்லு. நான் ஸ்ட்ரென்த் அப்புறமா நீங்க சொல்லிக்கலாம் வாங்க. சரி, ஓகே. இந்த டீமோட வீக்னஸ், இந்த டீம்ல அவசரப்படுற பிளேயர் யாரு? அபிஷேக் தான். வேற யாரு? அவர்தான் வீக்னஸ். ஸோ ஓகே, இந்த டீமோட கொஞ்சம் தேறிட்டாராண்டா. ஆமாம், அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அவருக்கு தெரியும் விசில் அடிச்சுக்கு அப்புறம் தான் ரைடே போகணும் அப்படின்றது ரொம்ப இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாசானமுத்து இன்ஸ்டா லைவ்லமே சொல்லியிருந்தாரு. நம்ம தர்மராஜ் சேர்லாதர் அண்ணா வந்து அபிஷேக்கை அடிச்சு சொல்லி கொடுத்துருக்காரா. ஓச்சா வாத்தி ரைடா உள்ள? ஓகே, அடிச்சுன்னா மீன் நீ ஒழுங்காக பண்ணாதான் அடிதான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரா. ஸோ சேரா அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கவர் டிஃபெண்டர். ஸோ அவரோட ஃபுல் ஸ்ட்ரென்த் அவரோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ அபிஷேக் கிட்ட கொடுத்துருக்காரு. அதாவது குரு சிஷ்யன் மாதிரி. ஸோ நம்ம வேற ஒரு அபிஷேக்கை பார்க்க போகிறோம், அது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸோட காலங்காலமாக இருக்கிற பிரச்சனை அந்த கவர் காம்போ பிரச்சனை தான். ஸோ அவசரப்பட்டு பாயிண்ட்டை கொடுத்துருவானுங்க, இல்லை பாயிண்ட் எடுக்கவும் மாட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டே தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் மோஹித், ஒரு பக்கம் அபிஷேக், அந்த பிரச்சனை தொடர்ந்துட்டே தான் இருக்க போகுது. பட் இன்னொரு பிரச்சனை என்னன்னா மோஹித் வந்து இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே இருக்கு. இன்னும் இப்போ வரைக்கும் அவர் மட்டும் ப்ராக்டிஸில் இன்னும் ஜாயின் பண்ணவே இல்லை. சப்போஸ் அவர் ரூல் அவுட் ஆகிட்டாருன்னா அந்த இடத்துக்கு வேற ஒரு பிளேயர் வரணும். ஸோ அந்த பிளேயரும் எடுத்து வச்சிருக்காங்க, பேக்கப் இருக்காரு. பட் அவர் புதுசாக வந்து எப்படி செட் ஆக போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஸோ அதனால அந்த கவர் தான் இப்போவும் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டீமோட வீக்னஸாக எனக்கு தெரியுது. இது மட்டும் தான் வீக்னஸ் இருக்கா? வேற ஏதாவது வீக்னஸ் இருக்கா? இப்போதைக்கு பார்க்கும்போது அவ்வளோதான் வீக்னஸ். பேப்பர் வைஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் டீம் இருக்கு. தைரியமான ஆள்றா நீ, பேசு. வேற எதாவது வீக்னஸ் இல்லை? வீக்னஸ்னா எந்த ரைடருக்கு அதிகமான ரைடு கொடுப்பீங்க அப்படிங்கிற வீக்னஸ் இருக்கு. அப்போ சொல்லுங்க வாங்க, அதையும் சொல்றீங்க. இல்லை, அது எந்த ரைடருக்கு கொடுத்தா அதிகமாக வீக்னஸ் சொல்கிறேன்? எனக்கு நரேந்தருக்கு அதிக ரைட் கொடுக்கணும். அதுக்கப்புறமா சச்சின், சந்திரன் ரஞ்சித் மூணாவது ரைடராக யூஸ் பண்ணாதான் ஓகே. சந்திரன் ரஞ்சித் ஓகே. இவங்க மூணு பேரும் முக்கியமான புள்ளிங்க. ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரே ஆளுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம மாற்றி அவங்கள பிரமே ரைடராக ஆட வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, ஸ்ட்ரென்த்துக்கு வா. ஸ்ட்ரென்த்து தமிழ் தலைவாசி ஸ்ட்ரென்த்து தான். ஆஹா போட்டாங்க. இவ்வளோ நேரம் சமாளிச்சா, இவ்வளோ நேரம் வந்து கமெண்ட்ஸ் ஃபுல்லாக கழிகளி ஊற்றுருப்பாங்க. சேராண்ணா உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா தமிழ் தலைவாஸ் தரமான தலைவாசா இருக்காங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. தரமான தலைவாஸ் போட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி டிஃபெண்டர்ஸை வந்து அப்படியே ரீட்டைன் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ கார்னர் காம்போ, இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் கார்னர் காம்போ வந்து எந்த டீமுக்குமே கிடைக்காது. இப்போ பெங்காலர்ஸ் கிட்ட இருக்காங்க, அது ஒன்றும் செட் ஆகணும். பட் இவங்க ஆல்ரெடி செட்டான பிளேயர்ஸ் தான். சாகர் ராத்தி ஒரு பக்கம் ரைட் கார்னரை பார்த்துக்க போறாரு, லெஃப்ட் கார்னரை சாஹில் குடியா பார்த்துக்க போறாரு. ரொம்ப ஸ்ட்ராங்கான கார்னர் காம்போ. ரெண்டு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்கன்னா தப்பிக்கிறது கஷ்டம் ஆப்போனன்ட் ரைடர்ஸ். ஸோ அதனால அந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஸ்ட்ராங் இந்த டீமோட தூண்கள் அப்படின்னு நான் தாராளமாக சொல்லுவேன். இவங்களால தான் நின்றுட்டு இருக்கு இப்போ வரைக்கும் தமிழ் தலைவாசிங்கிற டீம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைடர்ஸ், அந்த ரைடர்ஸ் காம்போ வந்து பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. சச்சின், ரஞ்சித், நரேந்தர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேக்கப்பாக நீங்கள் இமன்ஸு எடுக்கலாம், ஒரு ஆல்ரவுண்டர். அவர் இல்லாமல் விஷால் செகல் இருக்காரு. அண்ட் நிதின் சிங் ரூல்ட் அவுட்னு வேற சொல்கிறாங்க. மேபி அவருமே ஆடி இருக்கலாம், பட் அவர் இல்லை. ஸோ இந்த மாதிரி பேக்கப்புமே ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தமிழ் தலைவாஸோட அஃபென்ஸ் யூனிட், அதாவது ரைடிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதுதான் இவங்களோட மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். பலமாக வேற என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குது எங்களுடைய தமிழ் தலைவாஸுக்கு? தமிழ் தலைவாஸில் அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அது வந்து ரைடர்ஸுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றி ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ இங்கே வந்து ரொட்டேஷனில் நீங்கள் 5 ரைடர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 பேரையும் மாற்றி விடலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க,
எந்த மாதிரியான அப்ரோச்சஸை கொண்டு வர போகிறாங்க, அபிஷேகை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விக்குறிகள் இங்கே இருக்க தான் செய்யுது தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் இந்த பிகேஎல் சீசன் 11. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சீசன் நல்லா இருக்கும்னு நம்புறேன். நல்லா இருக்கும் நம்புறேன். சரி, உன்னோட ஃபோக்கஸ் ஒரு 2 பிளேயர், இந்த 2 பிளேயர் மேலே எக்கச்சக்கமான ஃபோக்கஸ் இருக்குன்னா அந்த 2 பிளேயர் யாரை சொல்லுவேன்? கண்டிப்பாக இப்போ புதுசாக உள்ள வந்து 2 அட்டாக்கிங் ரைடிங் டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல 2 பேர் மேலே. அதான் கண்டிப்பாக இப்போ உள்ள வந்திருக்கிற சச்சின் மேலே கண்டிப்பாக ஒரு கண்ணு இருக்கும். இன்னொன்று வந்து சந்திரன் ரஞ்சித் மேலே ஒரு கண்ணு இருக்கும். ஏன்னா சவால் விட்டுட்டு உள்ள இருக்காரு. அவர் மட்டும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா சம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல, என்னை ஏலத்தை எடுக்கல, நான் யாரும் ப்ரூவ் பண்ணி காட்டுற மேட்ல அப்படின்னாரு. ஆமாம், சூப்பர் ரித்திஷ், சூப்பராக எக்ஸ்பிளைன் இருக்கு தமிழ் தலைவாசை. இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் உள்ள பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த கொஸ்டின் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 7 பிளேயர் ஆட போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவன் சூப்பரான பிளேயர்ன்றது. பட் ஸ்டில் மேபி இன்ஜுரிஸ் ஏதாவது ஏற்பட்டா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேற ஒரு பிளேயர் கொண்டு வரணும்ல, அதுக்கு பேக்கப்லாம் அவங்கள்ட்ட இருக்கா? ஓகே, எல்லா பொசிஷனுக்கும் பேக்கப் கரெக்டாக வச்சிருக்காங்களா? லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கவர்ஸில் வந்து லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஸோ அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கவர் காம்போ கிடையாதுங்கிறது தான் உண்மை. ஸோ லெஃப்ட் கார்னரை பொறுத்த வரைக்கும் சாஹில் குலியா இருக்காரு. மேபி அங்கே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இமான்சு யாதவை பிளேஸ் பண்ணலாம், சப்போஸ் அவருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னா. அதே மாதிரி சாகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இங்கே அமீர் ஹுசைன் பஸ்டாமிங்கிற ஓவர்சீஸ் பிளேயர் இருக்காரு. அவருமே ஒரு சரியான ஒரு டிஃபெண்டர் தான். எக்ஸாக்டாக சாகர் எடுத்துட்டு நீங்கள் அமீர் ஹுசைன் பஸ்டாமி பிளேஸ் பண்ணீங்கன்னா பக்காவாக இருக்கும். அப்போ சாகர் கீழே தான் எல்லாமே இருக்கா? சாகர் தான் கேப்டன். அதான் சொல்கிறேன், எல்லாம் மெயின் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. பட் எல்லா பொசிஷனுக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ரைடர்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே ஆகணும். ஸோ அந்த 5 ரைடர்ஸில் 2 பேர் நீங்கள் இன்ஜுரி ஆனால் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்குவாட் சைஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் 18 பேர் தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ இப்போயுமே ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் 2 பேர் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த 18 பேர் தான் அப்படி கண்டினியூ ஆக போகுது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பெருசாக எந்த சேஞ்சஸுமே தேவையில்லை. இப்போ பண்ணுற அந்த மூவே, இப்போ ஆடுற விளையாட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணாலே நாங்கள் டெஃபினட்டாக வந்து பிளே ஆஃப் போயிடுவோன்றது எந்த மாற்று இருக்கிறது கிடையாது. மேபி இது நீ நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கிறதால நான் வந்துட்டு இந்த கொஸ்டினை கேட்குறேன். தமிழ் தலைவாசுக்கு ஒரு 10ல் ஒரு மார்க் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டீமுக்கு நீ எவ்வளோ மார்க் கொடுப்ப? இது தமிழ் தலைவாஸ் வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க, அதை நானுமே சொல்லிடுறேன். பட் அவங்க செமிஃபைனல், ஃபைனல், கோப்பை அதுதான் இப்போதைக்கு இருக்கிற எய்ம். ஸோ மார்க்கை சொல்லு, டீமுக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பாங்க மட்டும் தான் கேட்டேன். 8 மார்க். 8 மார்க். அந்த 2 மார்க் எதில் குறையும் தெரிஞ்சு? கவர் காம்போஸ். சில இன்ஜுரிஸ் வந்து தமிழ் தலைவாசி இப்போ பாதிச்சிருக்கு. சீசன் ஆரம்பத்திலேயே இன்ஜுரிஸ் வந்து பிளேயர்ஸ் ரூல்ட் அவுட் ஆகிற அளவுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராம்குமார் ஆடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம பேசின வரைக்குமே ஆட மாட்டார் அப்படிங்கிறதான தகவல் வந்திருக்கு. நிதின் சிங் டவுட்டு தான், மோகித் உள்ள வரது டவுட்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை. இது எங்கே தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் வந்து 18 பேரோட நிறுத்தினது தான் இப்போ கொஞ்சம் தப்பாக இருக்குது அவங்களுக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு சந்திரன் ரஞ்சித், மாசான முத்து மாதிரியான பிளேயர்ஸை வந்து சைன் பண்ணி எடுத்துட்டு, ஆமாம் ரைட்ல மாசான முத்து நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை பாருங்க. ஆமாம், உள்ள அவருமே இருக்காரு. எவ்வளோ வாட்டி லைவ் போயிட்டு இருக்காரு இன்ஸ்டால, அவரை வர நீங்கள் விட்டுட்டீங்க. அவரும் பயங்கரமான. ஸோ டிஃபென்ஸ் யூனிட்டை விட இப்போ அஃபென்ஸ் யூனிட் பார்க்க செமையாக இருக்குது, செம ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அதனால் தமிழ் தலைவாசம் வந்து பிளே ஆஃப் போகிறதுலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் அதுக்கப்புறமா அங்கேருந்து சர்வைவ் ஆகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இப்போ முன்னாடி இருந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இவங்களுக்கு கிடையாது, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டைம் அவங்களோட வாய்ப்பு அப்படிங்கிறது ஃபைனலில் தான் போய் நிற்கும். பட் ஃபைனலில் போய் கோப்பையை வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அது அவங்க கையில். சாகர் கையில தான் இருக்கு, வேற யாரும் சாகர் மேல மட்டும் நம்ம தூக்கி பழிய போட்டுற முடியாது. கேப்டனா சொல்றேன் நான், ஒரு இதுக்காக சொல்றேன். கேப்டனா இருந்தாலுமே சாகர் மேல நம்ம எந்த பழியும் தூக்கி போட்டுற முடியாது. டீமா அங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவனும் கபடியை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் தமிழ் தலைவாஸ் 10க்கு 8 கொடுத்துருக்கா. அப்படி பார்த்து எல்லாம் கை தட்டுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம முதல் தடவை கப் அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். தமிழ் தலைவாசோட நிற்க போகிறது கிடையாது. அடுத்தும் எல்லா டீம்ஸுக்கும் கண்டிப்பாக அனலைசிஸ் அப்படிங்கிறது வரும். இதுக்கப்புறமா 2 டீமாக சேர்த்து போட்டுருவோம். 2 டீமா. தமிழ் தலைவாஸ் ஒத்தையா கெத்தா இருக்கட்டும். தமிழ் தலைவாஸ் ஒத்தையா கெத்தா இருக்கட்டும். தமிழ் தலைவாஸ்னு பேர் போட்டாலே பார்ப்பாங்க, அதுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. தெரிஞ்சுங்க, இவன் தமிழ் தலைவாஸ் ஃபேன்லாம் கிடையாது, இவனை பார்த்து கொஞ்சம் செஞ்சு விட்ருங்க. இல்லை ஃபேன் தாங்க, மாட்டிலாம் விடாதீங்க.